இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் இந்த காமன் மணி அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னாக்கா, நேற்று வந்து ஜோகோ நிறுவனர் திரு திரு ஸ்ரீதர் வேம்பு வந்துட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாருங்க. ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்ன பதிவுனாக்கா, அவருக்கு வந்துட்டு இலவசமாக பசங்களுக்கு ஸ்கூல் நடத்துறதுக்கான ஒரு அப்ரூவலுக்காக போன இதில் ஆட்சி அப்போ வெயிட் பண்ணியிருந்தாரு. அப்போ அவருக்கு கிடைக்கலைங்க ஆக்சுவலாக. அந்த பதிவு போட்டிருந்தாரு. போன ஆட்சியில் நான் இருந்தப்போ அவர் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. இந்த மாதிரி இலவசமாக பசங்களுக்கு வந்துட்டு படிப்பு சொல்லி தரத்துக்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன், இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு ஒரு பதிவு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பதிவு அதோட முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவுனாக்கா, இந்த மாதிரி அப்ரூவல் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த போன ஆட்சியில் எனக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலனாக்கா, பெரிய அமௌண்ட் கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. அந்த அப்ரூவலுக்காக அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இலவசமாக தான் பசங்களுக்கு நான் வந்துட்டு ஸ்கூல் நடத்தணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் அவர் நடத்தணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு அவங்க கிடப்பில் போட்டாங்க, அப்படியே கிடைக்கல அவருக்கு. ஆனாக்கா இந்த ஆட்சியில் வந்துட்டு அதை திருப்பி மூவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு உடனே கிடச்சிருச்சுங்க, ஆன்லைனில் டக்குன்னு கிடச்சிருச்சு அவருக்கு. அதனால் அதுக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காருங்க. அந்த பதிவு போட்ட கொஞ்ச நேரத்துக்குலாம் என்னன்னாக்கா, அவருக்கு உடனே அகேன்ஸ்டாக சில பதிவில் வந்திருக்கு. அவர் வந்துட்டு பிஜேபியோட சங்கின்ட்டு அவரோட கேஸ்ட்டை சொல்கிற மாதிரி ஒரு பதிவு. அதுக்கப்புறம் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டீங்களான்ற மாதிரி பதிவு. ஒரு மனுஷன் தான் ஸ்கூல் நடத்துறதுக்காக இப்போ அவருக்கு கிடச்சிருக்குன்ற அப்ரூவல் கிடச்சிருக்குன்ற போட்டுறதுல உடனே இவங்களுக்கான காழ்ப்புணர்ச்சி பாருங்களேன். இதெல்லாம் அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு திருக்குறள் ஒரு மென்ஷன் காட்டி சொல்லிட்டாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் ஆக அறிவுன்ற ஒரு திருக்குறள் இதுக்கு சொல்லிட்டாருங்க அவர். அதனால் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த மாதிரி தான் இங்கே போடணும். ரெண்டு கை தட்டினா தான் சத்தம் வரும். இன்னைக்கு அவர் வந்துட்டு நினச்சிருந்தாருனாக்கா, அவருக்கு இருந்த நிறுவனத்தோட இதுக்கு ஜோகோ பெரிய நிறுவனம், அங்கே பசங்கள்லாம் சேரணும்னு ஒரு ஆம்பிஷனாகவே இருக்குது. அவர் நினச்சா அப்பயே காசு கொடுத்து கூட அந்த ஸ்கூலுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்கலாங்க. ஆனால் வாங்கலை. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஆஸ் இட் இஸ் இவருக்கு எப்படி ப்ரொசீஜர் அதுபடி ஒரு பைசா செலவு இல்லாமல் கிடச்சிருக்குதுங்க. அதையும் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. மேடம் ஒரு பேசியிருப்பாங்க, இன்னைக்கு நான் பார்த்தேன். அவங்க இண்டிவிஜுவல் தான், அவங்க பெரிய நிறுவனம்லாம் இல்லை. அவங்க ஒரு பட்டா இதுக்கு முந்தினி ஆட்சியில் வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட்டா பேர் மாற்றுறதுக்கு. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து 4000 ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்குதுங்க. அதே இப்போ வந்துட்டு பட்டாக்காக அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பண்ணாங்களாம். சர்வேயர் வந்துட்டு அளந்துட்டு பார்த்துட்டு வித்தின் 24 ஹவர்ஸ் ஆன்லைனில் பட்டா வந்துருச்சுங்களாங்க. எனக்கு இதெல்லாம் பெரிய இதுவாக இருக்குன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை ஏன் சொல்ல வரேன்னாக்கா, நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எந்தெந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்மளுக்கு அப்ரூவல் வந்துட்டு காசு இல்லாமல் கிடைக்குதோ, நம்ம இந்த சமூக வலைத்தளத்தில் நம்ம பதிவிடணுங்க. அது பதிவிட்டால் தான் சப்போஸ் நாளை பின்ன அந்த அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேறு யாராவது அந்த அந்த ஏதோ ஒரு வேலைக்காக போகிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக கிடச்சிரும். அதை பேஸ் பண்ணி அது எல்லாருமே வித்தவுட் கரப்ஷன் இல்லாமல் அப்படியே ஒரு கண்டினியூ செயின் மாதிரி கண்டினியூ ஆகுங்க. அதுக்காக யார் இப்போ கவர்மெண்ட் மட்டும் நாங்கள் வாங்கலன்னு சொன்னால் பார்த்தாரு. நம்மள மாதிரி ஆளுங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு வித்தவுட் எந்த ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காம நம்ம வந்துட்டு நம்ம வேலை நடக்குதுன்னாக்கா நம்ம சமூக வலைதளத்தில் பதிவிடணுங்க. அது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலாக இது மாறணும்னு நான் ஆசைப்படுறேங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா, நம்ம சங்கர் சார் படத்தில் வர விஷயங்கள்லாம் நடக்காதான்னு படம் பார்த்துட்டு வரும்போது யோசிச்சுன்னே வரும் நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம். சரி, இந்த மாதிரிலாம் நடந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு அதுக்கான ஒரு சமீட்சையாக தெரியுது, அதுக்கான ஒரு குறியீடாக தெரியுது இப்போ நடக்கிறதெல்லாம். அது நடந்து நல்லபடியாக கண்டினியூ ஆச்சுனாக்கா நல்லா இருக்குங்க. இதுதாங்க இந்த காமன் மேனோட பதிவு.